நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே உங்களிடத்தில் வருவேன். யாராவது ஒரு வாசிக்கலாம் வசனத்தை? நம்மளுடைய வாசிங்கள். நான் உங்களிடத்தில் ரோமர் 15:29. வெயிட் பண்ணீங்கன்னா நானே வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 19:26. அல்லேலூயா. Matthew 19:26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். 19:26. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. Read in KJV. இயேசு அவர்களை பார்த்து But Jesus beheld them and said unto them, with men this is impossible, but with God all things are possible. Hallelujah. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிறுமல நாமத்தில் வருகிறோம். பரிசுத்தவானே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதியை ஆண்டவரே எங்களுக்கு நீர் பேசும். நம்முடைய கர்த்தாவே வாக்குத்தத்த வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்றி கிறிஸ்தவ சபையாரையும் எங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத விசுவாசம் கரங்களை கிரையிலே வல்லமையை, அவருடைய ஆலோசனை தந்திரங்களை சூழ்ச்சிகளை நதனாக இயேசு கிறிஸ்துவின் சிறுவர் நாமத்தில் கட்டுகிறோம். விடுதலையோடுமை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமை வல்லமையும் மனுஷலக்கி சகல ஞானமும் அதிகார ராஜ்யம் பண்ணுங்கள். சோத்திரமும் மருத்துவம் ஐஸ்வர்ய ரட்சணமும் சதா காலங்களுக்கு உண்டாயிருப்பதாக எங்கள் கர்த்தரோட ரட்சகமாக நதனாக இயேசு கிறிஸ்துவின் சிறுவர் நாமத்தில் அடைந்து தாழ்விட வேண்டுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரலோக அன்பின் பிதாவே, ஆமென். மனுஷரால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்கு மனுஷருக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற வந்தார். அநேகருக்கு கேள்விகள் உண்டு. இது எப்படி பரிசுத்த ஜீவியம் சாத்தியமாகும், கட்டளைகளை கை கொள்வது எப்படி என்று சொல்லி. அப்பொழுது இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொள்வது அல்லது தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொள்வது சற்று கடினம்தான். ஆனால் மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். அப்படின்றால் கர்த்தராலே எல்லாம் கூடும் என்பதை நிரூபிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் வந்து கூடாதவைகளை கூட வைத்தார். அல்லேலூயா. முடியாதவைகளை முடித்து வைத்தார். மனுஷருக்கு தேவன் மேலே விசுவாசத்தை உண்டு பண்ண வைத்தார். என்ன விசுவாசம்? தேவனாலே எல்லாம் கூடும். இதுதான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷராலே கூடாத காரியங்களை தேவனாலே கூடும் என்று நிரூபிக்க வைத்து மனுஷனுக்கு
நம்பிக்கையை கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசத்தை கொடுத்தார். அதாவது இந்த உலகத்தில் தேவனால் மனுஷரால் கூடாத காரியங்கள் தேவனாலே கூடும் என்று சொல்லி இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற வார்த்தை கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். அப்படின்றால் கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் அதனுடைய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நம்ம மேலே பொழிந்தருள்வார். கூடாதவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் கூட வைப்பார். அல்லேலூயா. முடியாதவைகளை முடிக்க வைப்பார். இங்கே வேதத்தில் பார்க்கின்றோம். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். அந்த திமிர்வாதக்காரனை ஏன் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவனாலே இது கூடும், இவனை சுகமாக்க முடியும் என்று கொண்டு வருகிறார்கள். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அங்கே இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்திலிருந்து அப்படியாக கர்த்தர் என்ன சொல்கிறார் அவனை பார்த்து 6வது வசனத்திலிருந்து அதை வாசிப்போம் என்று சொன்னால் மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அப்படியாக கர்த்தர் உடனே அவனை அங்கே சுகமாக்கினார். அல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகளை தேவனாலே கூடும் என்பதை நிரூபிப்பதற்காக. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மனுஷருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இதுதான் காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலர்கள் மேலே பூரண கிருபை இருந்தது என்று பார்க்கின்றோம். இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் மனுஷன் மரித்து உயிரோடு எழுந்திருப்பது என்பது சாத்தியமாகாத காரியம். அதை கர்த்தர் சாத்தியமாக்கினார். பிதாவாகிய தேவனாலே அவர் எழுப்பப்பட்டார். எதற்காக என்றால் நமக்கு பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக அவருடைய சுவிசேஷத்தினாலே கர்த்தர் நமக்கு அப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே காரியங்கள் ஆகும் என்று தேவன் அங்கே கர்த்தர் அங்கே நிரூபித்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:33 வாசிக்கின்றோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை பலமாய் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் மேலே பூரண கிருபை இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதல் மனுஷரால் கூடாது, இது தேவனாலே கூடும் என்பதை அவர்கள் அங்கே அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இதுதான் என்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. பொழுது கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல விசுவாசிக்க வேண்டும். தேவனாலே கூடும். நமக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அப்படியாக எனக்கு இன்னும் வரல அப்படின்னு அதை விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நம்ம உபவாசத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய வேத வாசிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்முடைய தேவனோட கூட உட்காருகிற நேரத்தை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். கர்த்தர் அப்படியாக செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷரால் கூடாதவர்களை தேவனாலே கூட கர்த்தர் நமக்கு கூட வைப்பார். அப்படின்ற அந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அது நடக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதம் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் மேலே பொழிந்தருளுவார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. முதல்ல அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அப்பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை, அல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே காரியங்கள் ஆகும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவாலே ஆகும் என்று விசுவாசித்ததினாலே தான்
அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பார்க்கின்றோம். அவள் என்ன செய்கிறார்? இயேசுவின் வஸ்திரத்தையாவது, இவள் இவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரே, இவ்வளோ காரியங்கள் செய்கிறாரே, மனுஷரால் கூடாத காரியங்களை தேவனாலே கூடுன்னு சொல்லி இவர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை, வல்லமைகளை, அதிசயங்களை செய்கிறாரே, அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் இயேசுவை தொட வாஞ்சிக்கிறார். மத்தேயுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் பார்க்கின்றோம். 9ஆம் அதிகாரத்தில் 23வது நான் அவருடைய 9:23 மேத்யூ 9:23 நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். அல்லேலூயா. இன்னைக்கு நேரத்தில் 9:23 மேத்யூ 9:23 மத்தேயு 9:23 அநேக நேரங்களில் அப்படியாக தான் நாமும் விசுவாசத்தில் செய்யணும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் இதோ உம்மை தொடுகிறேன், கர்த்தாவுடைய வஸ்திரத்தை தொடுகிறேன், என் காரியத்தை நீர் வாய்க்கச் செய்யும், எனக்கு தடைப்பட்டிருக்கிற கர்த்தாவே காரியத்தை நீர் வாய்க்கச் செய்யும் போது கர்த்தர் நம்மள அந்த காரியங்களை, தடைகளை உடைத்து அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். உடனே என்ன சொல்கிறார்? இயேசு 22வது வசனத்தில் பார்க்கின்றோம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, இடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அல்லேலூயா. கூடாதவைகளை கூட வைக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லது தேவனாலே மனுஷன் கூடும் என்பதை நிரூபிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்க கர்த்தர் வந்தார். அப்படி என்றால் தேவனிடத்தில் கர்த்தர் நமக்கு உபாகமத்தில் வாக்குவாதம் பண்ணியிருக்கார். 28 பழைய ஏற்பாடில் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். இவையெல்லாம் கூடாதுன்னு நினைப்போம். இவையெல்லாம் கூடும் என்பதை, இந்த கட்டளைகளை நிறைவேற்றதான், இந்த காரியங்களை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதுதான் கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். எது மனுஷராலே முடியலையோ அதை கர்த்தர் செய்வார், உனக்கு கூட வைப்பார் என்பதை நிரூபிக்கதான். அதற்காக தான் மத்தேயு 28 வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை செய்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டு 8வது வசனத்தில் பார்க்கின்றோம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் என்னப்படிப்பட்ட அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறார். அதற்காக தான் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறார். மத்தேயுவின் புத்தகம் 28 18வது வசனம். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. போதும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இயேசுவின் நாமத்தினாலே, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் வைத்து தேவன் எனக்கு செய்வார் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். என்ன தடைப்பட்டிருக்கிறதோ அது முடியலைன்னா அப்புறம் நீங்கள் சொல்ல, ஆண்டவரே என்னால் முடியலை, உம்மால கூடும். இதுதான் தலைப்போசனம். அல்லேலூயா. மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களுக்கு அதை முடித்து கொடுப்பார். சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். கடன் போகலையே, கஷ்டப்பட்டியா, கடன் போயிடும். அல்லேலூயா. அப்படியா திருமணத்துக்கு இன்னும் ஜோடி கிடைக்கலையே, கர்த்தர் இந்த பார்ட்னர், ரைட் பார்ட்னரே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இதே போல் ஆண்டவரே என் கர்ப்பத்தின் கனி ஆசிரியம், கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை, குழந்தையை உண்டு பண்ண வல்லவர். ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் இல்லையே, கர்த்தர் உனக்கு வாகனத்தை கொடுப்பார். அதே போல் ஆவியின் வரங்கள் கூட, ஆண்டவரே எனக்கு இந்த ஆவியின் வரம், எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா, கர்த்தர் இந்த ஆவியின் வரத்தை கொடுக்க வல்லவர். இதுதான் இங்கே சொல்கிறார். மத்தேயு யோவான் புஸ்தகம் 14:14 என் நாமத்தினாலே இவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, வானத்திலும் பூமியிலும் நான் வாஸ்தவம் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை வாசனாம 18
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்கிறார் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தபடியாக விசுவாசித்து இவள் உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு மத்தேயுவின் புத்தகம் 21:22 விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ இங்கே நாமத்தினால எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. மத்தேயுவின் புத்தகம் 21:22 21-22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே பாஸ்டர் நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆண்டவரே நான் விசுவாசத்தையும் ஜபிக்கிறேன், இது என்னால் கூடலை, நீர் தான் ஆண்டவரே எனக்கு இதை செய்யணும். அல்லேலூயா. இதுதான் நீர் தான் எனக்கு இதை கொடுக்கணும், நீர் தான் எனக்கு லார்ட் யூ ஹேவ் டு கிவ் மீ. ஏன்னு சொன்னால் அவரிடத்துல சகல அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால இது கூடும். அல்லேலூயா. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால இது கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால இது நடக்கும் அப்படின்றால் கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது அப்போஸ்தலர்கள் இதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பலமாய் பிரசங்கித்தார்கள். இந்த பாருங்கள், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது லீஸ்திராவிலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம். அங்கே லீஸ்திராவில் இயேசு கிறிஸ்துவை பலமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்திருக்கிற ஒரு மனுஷன் அங்கே பார்க்கிறார். பார்த்த பொழுது அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவனை குணமாக்குறது அல்லது நடக்க வைக்கிறது ரொம்ப கூடாத ஒரு காரியம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பார்த்து இந்த சுவிசேஷத்தை பிரசந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே பார்க்கின்றோம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 14:7 அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன சுவிசேஷத்தை? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு கூட எழுந்தார், அவரிடத்தில் சகல அதிகாரமும் இருக்கிறது, உன்னாலே கூடாது அவராலே கூடும் என்று சொல்லி இந்த வசனங்களை சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது 8வது வசனம், லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல், வாசிங்க 8வது வசனம், சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க? ஒருபோதும் அவன் நடவாமல், அதே போல் ஒருபோதும் உனக்கு நடக்கலை, இது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒருபோதும் நடக்காத ஒரு காரியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவர். இதுதான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். கூடாதவைகளை கூட வைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முடியாதவைகளை முடித்து தருகிறவர், நடக்காதவைகளை நடக்க வைக்கிறவர். அல்லேலூயா. இங்கே ஒருபோதும் நடவாமல் தன் கால்கள் அவன் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அல்லது சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தின் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அதில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இதை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே நான் உங்களிடத்தில் வருவேன். யாருடைய ஆசீர்வாதம்? கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அங்கே பிரசங்கித்த உடனே அதை கேட்டுக்கொண்டு வருகிற மனுஷன் அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு உடனே சொல்கிறார்கள், அவனை பவுல் நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து
நில் என்று எப்படி சொல்கிறான்? இது தன்னுடைய வல்லமையினாலேயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ விசுவாசம் உண்டு அவனுக்கு என்று கண்டு இங்கே எழுந்து நிற்க வைக்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. தேவனாத கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 வாசிக்கின்றோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 வசனங்களை வாசிப்பது நல்லது. அல்லேலூயா. லூக் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் அதற்கு அப்படியாக இங்கே முதல்ல அது எப்படி ஆகும் என்று அங்கே மரியாள் கேட்கிறார். உடனே சொல்கிறார், இது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால். இங்கே இது எப்படி ஆகும்? 34வது வசனம் வாசிங்க. 34 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராளை பார்த்தோம், முதிர்ந்த வயதில் கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல மனோவாக்கும் மனைவிக்கும் அவள் மலையுடியாக இருந்தாள். கர்த்தர் அங்கே தரிசனமாகி ஒரு பிள்ளையை பெறுவான் என்று சொன்னார். அதே போல இங்கே புருஷனே நான் அறியனே எப்படி கர்த்தர் சொல்றாருங்க. தேவன் சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அல்லேலூயா. என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களுக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இங்கே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று பவுல் கண்டு. அல்லேலூயா. அப்பொழுது உடனே அவனை பார்த்து சொல்கிறான், எழுந்து நின்று நிமிர்ந்து நில் என்றான். உடனே அவன் கால் ஊன்றி நின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அதுதான் இந்த உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் உண்டாகணும்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் அப்போஸ்தலர் புஸ்தகம் நிறைய வாசிங்க. அப்போஸ்தலர் இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் ரீட் மோர். அங்கே பார்க்கும்போது மெனி மிரக்கல்ஸ் யூ வில் see. அல்லேலூயா. இப்பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கும் பொழுது இவருடைய பெயரை அவர் நிரூபிக்க வந்தார். ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், இவர் யார் என்றால், அல்லேலூயா, 9:6 ஏசாயாவின் புஸ்தகம் 9:6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியாக யார் என்று அங்கே சொல்கிறான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இவரை ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 9:6 என்ன சொல்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். போதும் அதிசயமானவர். தேவன் அதிசயமானவர் என்பதை நிரூபிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பேரை அங்கே மிரக்கல் என்று, அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்ய இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். இதுதான் இப்பொழுது இங்கே you must always believe in your life God will do a miracle and meet my need. Hallelujah. கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்து என் தேவையை சந்திப்பார். ஏனென்றால் இங்கே கர்த்தர் நம்ம தலைப்பசனம் பார்த்தா மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். இப்பொழுது நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னால் இது கூடாது, உம்மாலே கூடும், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அதிசயமானவர். அல்லேலூயா. அதுக்காக தான் நிறைய பாடல்கள் அவர் மேலே எழுதப்பட்டிருக்கு. என்ன? அவர் அதிசயமானவர், அதிசயமானவர் என்று. அதிசயங்களை செய்கிறவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அதிசயமானவர். எத்தனை பாடல்கள் இருக்கிறது? அதிசயமானவர். அடுத்தபடியாக ஆலோசனை கர்த்தர். அடுத்தது வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை அல்லேலூயா விவரிக்கவே முடியாது. இதுக்காக தான் தாவீது சங்கீதம் 71:18 சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நான் விவரிக்கவே எனக்கு நாட்களை தீர்காயுசு தாரும். எதற்கு சொல்கிறார் தீர்காயுசு? எனக்கு உம்முடைய வல்லமையை அறிவிக்க, நீர் அதிசயமானவர் என்று அறிவிக்க. 71:18 வாசிப்போமே. சங்கீதம் 71:18 வசனங்களை வாசிப்பது நல்லது. அல்லேலூயா. தூக்கம் கூட காலையில் போயிடும். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அல்லேலூயா. இது வீட்டெழுதல ஒரு பார்க்கல, ஆனாலும் இது விசுவாசத்தில் இங்கே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அங்கே விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவோட வல்லமை சொல்கிறார்.
இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் அது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அல்லேலூயா. தாவீது அதே போல நீங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகம் கூட அதிகமாக வாசிக்கணும். அல்லேலூயா. நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு என்னுடைய உறவினர் 80 வயது உள்ளவர்கள் எனக்கு தாவீதை பற்றி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது எனக்கு தாவீதை பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. தாவீதை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னா, தாவீதுக்கு கர்த்தர் அவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை கண்டிருக்கிறார் தன் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒரு சிங்கத்தின் வாயை பிளந்து போட்டிருக்கிறார், கரடியை அடைச்சி தொடுத்திருக்கிறார், கோலியாத்தை முறியடித்திருக்கிறார், யுத்தங்களை ஜெயித்திருக்கிறார். அப்படியாக ஒரு இசை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுல் மேலே இருந்த அசுத்தாவை ஓடி போகிறது. பல அற்புதங்கள் தாவீது அங்கே பல அற்புதங்கள் கர்த்தர் தாவீதின் கரங்களாலே செய்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் இங்கே மனுஷரால் கூடாது தேவனாலே கூடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பல அதிசயங்களை செய்திருக்கிறதான். இங்கே 77:14 இங்கே சங்கீதம் 77:14 தாவீது எழுதுகிறார். அப்படியே அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. கரங்களை தள்ளிலே சொல்லாமா? இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். சம்பூர்ண ஆசீர்வாதம். எனக்கு இது எப்படி இவ்வளோ நாள் வரலையே, இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். விசுவாசிக்கணும். அல்லேலூயா. செப்டம்பர் மாதத்தில் இது நடக்கும். 9வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த தாவீது சொல்கிறார், இந்த சந்ததிக்கும் அது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாக என்னை கைவிடீராக. ஏனென்றால் இவர் அதிசயமானவர். இவருடைய நாமமே 9:6 வாசித்தோம், அதிசயமானவர். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சதை நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கேட்டு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு இருக்க. இயேசு நாமத்தினால் இயேசுவை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இயேசு நாமத்தினால் எழுந்து நடப்பான் என்று அவன் அங்கே எழுந்து நடந்தான். இதே போல தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரும் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே இந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினது போல பேதுரும் ஒரு மனுஷனை பார்க்கின்றான். அங்கே அவன் படுத்திருக்கிறான், படுத்த படுக்கையாக இருக்கின்றான். அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிற அவனை பேதுரு கண்டு அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8 வருஷமாய் அவன் கட்டிலின் மேல் கிடக்கின்றான். 33 வாசிப்போம். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். போது ஒரு நிமிஷம். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் நீங்கள் சொல்லலாம், 8 வருஷமா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இன்னும் எனக்கு நடக்கலை. கர்த்தர் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதை நடக்க வைப்பாங்க. அல்லேலூயா. அநேக நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 8 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், என் கடன் போல ஆண்டவரை. கர்த்தர் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அதை தீர்த்து போடுவார். சம்பூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும். அப்படி என்ன செய்கிறார்? 8 வருஷமாய் வாசிங்க. பேதுரு அவனை மறுபடியும் 33 வாசிங்க. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். இப்போ அடுத்தது வாசிங்க. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து. யார் அவனை குணமாக்குறாங்க? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து. அதுக்குதான் நான் சொல்லுவேன் அடி நேரத்தில் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமத்தினால், நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் என்றால் யார் நாமம்? இயேசுவின் நாமம். ஏன் இயேசு நாமம்? அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். அவர் என்ன செய்வார்? அவரிடத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால விசுவாசம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் எல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அடுத்தவரையா சொல்றாரு, மனுஷராலே கூட தேவனாலே கூடும் கர்த்தர் சொல்றாரு. அதனால தான் அப்பொழுது கர்த்தரிங்க மனுஷராலே கூட தேவனாலே கூடும், தேவனால இயேசு நாமத்தில் கூடும். அங்கே சொல்றாங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்க உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான்.
உடனே அவன் எழுந்திருந்தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, அவ்வளவு இயேசு கிறிஸ்து நாமத்திலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது. இதுக்காக தான் இதை அறியாத தாவீது, இதை நான் அறிவிக்கும் அளவும் உடைய வல்லமையும் உடைய பராக்கிரமத்தையும் உடைய அதிசயத்தையும் உடைய அதிசயமான நாமத்தையும், ஆண்டவரே நான் அவர் வல்லமையுள்ளவர், உடைய வல்லமையும் உடைய அதிசயமான நாமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாக என்னை கைவிடீராக. நமக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டா நம்ம பாதியிலே போயிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறோம். தப்பு, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக, அல்லேலூயா, கர்த்தருக்காக நிற்க வேண்டும். கர்த்தர் செய்ய வல்லவர், செய்ய அவரால் கூடும். செய்யாத அவரால் முடியும். என்னால் முடியலன்னா இப்போ விட்டுருங்க, உன்னால் முடியாது. கர்த்தாவே உம்மாலே கூடும் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நாமத்தினால் இது கூடும். கர்த்தாவே உம்மாலே கூடும், உம்மாலே கூடும். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன்னு சொல்றார். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உம்மாலே ஒரு மதிலுக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஆகும் இயேசு, உம்மாலே ஆகும். கர்த்தருக்கு எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் கொடுங்க. அதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இவர்கள் பலமாய் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அந்த பட்டணத்தில் பிரசங்கிக்கிறான். அங்கே என்ன மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. வாசிக்கின்றோம் இங்கே 6வது வசனம், அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பு இதே போல சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே அங்கே 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பிலிப்பு 5:8-5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவருக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நல்லா கவனிங்க, யாரை குறித்து பிரசங்கித்தான்? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். அதுதான் இங்கே போகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே உங்களிடத்தில். அப்போ கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தில் என்ன இருக்கிறது? சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்குது. அது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அதுன்னா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் சம்பூர்ண ஆசீர்வாதம்? அது உங்களுக்கு, கிறிஸ்து அப்போஸ்தலர் சபையாருக்கு, கேட்கிற உங்களுக்கு, பார்க்கிற உங்களுக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்கு, ஜெபிக்கிற உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிற உங்களுக்கு, கர்த்தர் அவரையே அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை கொடுக்கிறார். அப்படியாக என்ன சொல்லுகிறாங்க? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவங்களோட கிறிஸ்துவ குறித்து தான் 6வது பார்க்கிறோம். பிலிப்பு செய்த அதிசயங்களை வாசிங்க. 6. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். என்ன பார்த்து அவன் என்ன சொல்றான்? அவனால் சொல்லப்படுகிறவன் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவர் உனக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். என்ன நடக்கிறது? 7வது வசனம். அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சம்பானிகளும் கவனமாக்கப்பட்டார். லேலுயா. கரத்தில் செல்லமா. அங்கே ஒரே ஒரு சப்பானி பவுல் அப்படி எழுப்புறாரு. இங்கே பிலிப்பு செய்கிறார். பிலிப்பு செய்த அதிசயங்களை கண்டு 6வது வசனம் பார்க்கின்றோம். என்ன அதிசயங்கள்? 7வதுல பார்க்கணும். அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுரு பார்த்தோம். இங்கே ஐநையாவை இங்கே நீயே எடுத்து விழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் சொல்கிறார். அப்படியாக பிலிப்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படியாக இங்கே ஒரு திமிர்வாதக்காரன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் எழுப்புறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கின்றோம் அநேக பவுல் ஒரு சப்பானியை எழுப்புறார். இங்கே பார்க்கின்றோம் பிலிப்பு செய்கிறது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக 8வது வசனம் பார்க்கின்றோம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சப்பானியா நிற்கிற உன் காரியம் இந்த மாத்திரிலிருந்து நடக்கும். விசுவாசிக்க. அல்லேலூயா. ஆண்டவரே சப்பானியா இருக்குது, உன் ஜபம் ஒருவேளை நடக்கலை அப்படின்னு இந்த மாதத்தில் கர்த்தர் ஜபத்தை கேட்பார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் சம்பூர்ண சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்பி சப்பானியா இருக்கிற உன்னுடைய காரியம் நடக்கும் இந்த மாதத்தில். அப்படியே உன்னுடைய திமிர்வாதமும் நீங்கும். அந்த திமிர்வாதக்காரன் அநேகர், அங்கே ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, அநேகர் பிலிப்பு செய்த அதிசயங்களை கண்டு பார்க்கின்றோம். அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா.
கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் கரங்களாலேயும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் கரங்களால் மாத்திரம் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அந்த பட்டணத்தில் அடுத்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8வது வருஷம் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம், இந்த மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் கிரேட் ஜாய் வில் பி யோர்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் செப்டம்பர் மாதத்தில். ஏன் 1 கோடி கடன் வச்சிருக்கேன்னா 1 கோடி கடன் போயிடும் இந்த மாதத்தில். விசுவாசிங்க. அல்லேலூயா. ஒருவேளை 10 கோடி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா 10 கோடி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வீடு கட்டணும் இருக்கிறீங்க, தேவை 1 கோடி, கர்த்தர் உங்களுக்கு 1 கோடி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இடத்த வாங்கணும் இருக்கிற சபைக்கு 10 கோடி கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா. அவரால் அந்த சந்தோஷம் எப்படி உண்டாகணும்? கர்த்தர் கொடுக்கும் பொழுது சந்தோஷம். செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தர் உங்களை மிகுந்த சந்தோஷத்தினாலே இந்த மாதத்தில் நிரப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது டைமே எண்டே இல்லை, அது போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது போயிட்டே இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் அப்படியாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் கர்த்தர் சொல்கிறார். யோவானில் என்னை விசுவாசிக்கிறான் இவைகளை காட்டிலும் பெரியவைகளை செய்வான் என்று சொன்னால் தேவனிடத்தில் அந்த அதிகாரம் உண்டு. தேவனால் அது கூடும், மனுஷராலே கூடாது, தேவனாலே கூடும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அவைகளை கூட வைப்பான். அல்லேலூயா. அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தராலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. தலைப்பு வசனம் இன்னொரு விஷயம் வாசிப்போம். நம்ம வாசித்த தலைப்பு வசனம் மத்தேயுவின் புஸ்தகம் தலைப்பு வசனம். அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் தலைப்பு வசனம் வாசித்து படிப்போம். அல்லேலூயா. 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூட என்றார். யாராவது ஒரு மனுஷன் இந்த வார்த்தையில் சொன்னால் பரவாயில்ல, அது உண்மையான சந்தேகப்படலாம். ஆனால் இங்கே சொல்கிறது யார்? இயேசு. அவருடைய நாமத்தினால இயேசுவை பிரசங்கித்த பவுல், இயேசுவை பிரசங்கித்த பேதுரு, இயேசுவை பிரசங்கித்த பிலிப்பு, இயேசுவை விசுவாசித்த தாவீது எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்று வேதத்தில் இப்பொழுது பார்த்தோம். அதனால் இயேசு சொல்கிறார், அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் இருக்கிறது எல்லாத்தையும் உழைத்து கட்டணும். நாங்கள் தூக்குவார். இந்த மதத்தில் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இல்லையாக ஒரு மாற்றத்துக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க, கர்த்தர் உனக்கு இந்த மாற்றத்தை இந்த மாதத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் விருப்பங்களை நிறைவேற்றுவார். சம்பூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் தேவைகள் எல்லாம் சந்திப்படுகிற மாதம்னு வச்சுக்கிடுங்களேன் செப்டம்பர் மாதம். அல்லேலூயா. செப்டம்பர் மாதம். அல்லேலூயா. அநேகருக்கு அப்படியாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அப்படியாக மேலே எக்ஸாம் எழுதிச்சு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்தது செப்டம்பர்னுவாங்க. செப்டம்பரில் எழுதிக்கலான்னு அடுத்தது செப்டம்பரில் எக்ஸாம் வைப்பாங்க. இப்போல்லாம் உடனே வச்சுருக்காங்க எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு, அரியர்ஸு. அப்போல்லாம் அடுத்தது 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் 1 இயர் போயிடும். செப்டம்பர்னு சொல்லுவாங்க. அதே போல் செப்டம்பர் வந்துடுச்சு, இது ஃபெயிலியர் மாதம் இல்லை, இது வெற்றி மாதம். அப்படின்னா ஏன் அந்த செப்டம்பரில் எழுதினா செப்டம்பரில் வெற்றி ஆகிடலாம். மேலே போயிடுச்சுன்னா கூட ஏப்ரலில் போயிடுச்சுனால செப்டம்பரில் வெற்றி. அப்படி செப்டம்பர் மாதம்னால செப்டம்பர்னு ஒரு ரைமே இருக்குது. அது பழைய காலத்தில் இந்த காலத்தில் சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் செப்டம்பரா அப்படின்வாங்க. செப்டம்பரானா செப்டம்பர் மாதத்துலையா? அல்லேலூயா. இந்த மாதத்தை இந்த வருஷம் எக்ஸாமை விட்டுட்டு அடுத்த வார்த்தையா அடுத்த விஷயம் அல்ல. செப்டம்பர் மாதம்னால் இது வெற்றியின் மாதம். சம்பூர்ண ஆசீர்வாதனை கர்த்தர்களை நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தர்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். எழுதி நிற்போமா? அல்லேலூயா. கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாதனை உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. கடினமானவருக்கு ஒன்றுமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை.
ஆயிரம் தலைமுறைக்கும் நீர் அன்பு காட்டும் Almighty God. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் நீர் அன்பு காட்டும் Almighty God. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் நீர் அன்பு காட்டும் Almighty God. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் நீர் அன்பு காட்டும் Almighty God. எதுவுமில்லை எசப்பா, எதுவுமில்லை முடியாதது எதுவுமில்லை. எதுவுமில்லை எசப்பா, எதுவுமில்லை முடியாதது எதுவுமில்லை. கடினமானது உமக்கு எதுவுமில்லை, முடியாதது உமக்கு எதுவுமில்லை. கடினமானது உமக்கு எதுவுமில்லை, முடியாதது உமக்கு எதுவுமில்லை. எதுவுமில்லை எதுமா, எதுவுமில்லை முடியாதது எதுவுமில்லை. எதுவுமில்லை எதுமா, எதுவுமில்லை முடியாதது எதுவும். ஓங்கிய உம் புயத்தாலே வானபூமி உண்டாக்கினேன். ஓங்கிய உம் புயத்தாலே வானபூமி உண்டாக்கினேன். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றேன். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றேன். எதுவுமில்லை எதப்பா, எதுவுமில்லை முடியாதது எதுவுமில்லை. எதுவுமில்லை எதப்பா, எதுவுமில்லை முடியாதது எதுவுமில்லை. கடினமானது உமக்கு எதுவுமில்லை, முடியாதது உமக்கு எதுவுமில்லை. கடினமானது உமக்கு எதுவுமில்லை, முடியாதது உமக்கு எதுவும். கரங்களை தட்டி பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வருகிறோம். பரிசுத்த மகனே, மனுஷரால் கூடாது தேவனாலே கூடும் என்று சொன்னவரே, கர்த்தாவே தேவரீர் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு வருவேன் என்று பவுல் சொன்னது போல இந்த செப்டம்பர் மாதத்திலே கிறிஸ்துவ அப்போஸ்தலர் சபையார் மீது எங்கள் மேலே சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரே, கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிருபினாலே சூழ்ந்து கொள்ளும். மனுஷரால் கூடாது தேவனாலே கூடும் என்று சொன்னவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து போல, அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்து போல, அப்போஸ்தலனாகிய பிலிப்பு செய்து போல சபையாருக்கு இந்த மாதத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். சப்பானியா இருக்கிற காரியங்கள் எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த மாதத்திலே அவைகள் நடக்கட்டும். வெற்றியை கட்டளையிடும், சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, ஜனங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, சகல துதியும் கனமும் மகிமை வல்லமும் மற்ற கீர்த்தியும் சகல ஞானமும் அதிகார ராஜ்யம் பெறணும். சோத்திரமும் மகத்துவம் ஐஸ்வர்ய ரட்சணமும் சதா காலங்கள் கொண்டாடுகிறார்கள். எங்கள் கர்த்தரும் ரட்சகருமானதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அடியேன் ஜெபத்தை தாழ்மையோடு வேண்டுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. சத்தமாக சொல்லுவோம், ஆமென்.